ஹாய் நண்பா நண்பீஸ் எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. புதுச்சேரியில் தளபதி விஜய் ரோட் ஷோ போகும்போது அந்த முதிய ஒரு தொண்டர் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வண்டி வாகனத்தை நெருங்கும் போது அங்கேருந்து ஓடி வந்த பாதுகாவலர் அதை பிடிச்சி தள்ளி விட்டார். திடீர்னு தளபதி கோவம் வந்து அந்த பாதுகாவலர் திட்டிவிட்டாங்க. அந்த மேலே யார் மேலே தவறு பார்த்தீங்கன்னா அந்த தொண்டர் மேலே தவறு இருக்குது. ஸோ ஏன்னா நம்ம நம்பி ஊருக்கு வந்திருக்காது பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நம்ம தான் அவருக்கு வழி விடணும். ஏன்னா அந்த பாதுகாவலருக்கு என்ன வேணும்னா ஒரு கட்சி தலைவரை பாதுகாப்பு கொடுக்குறது தான் முக்கியம். ஏன்னா நம்மளை நம்பி அந்த பொதுப்படுத்திருக்க அந்த வேலையை தான் அவர் செஞ்சுருக்காரு. பட் தள்ளி விட்டால் கூட கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி நின்று அப்படின்னு சொல்லியிருந்தால் பிரச்சனை இல்லை. பட் நம்ம தொண்டர் நம்மளை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஊருக்கு பிரச்சாரம் பண்ணவரால் நம்மளை நம்பி அரசியலுக்கு வந்திருக்காரு, நம்மக்கிட்ட வாக்கு கேட்க வந்திருக்காரு. அப்படிங்கிறப்ப ஒரு பொதுமை வந்து அது தொண்டர்களுக்கு இல்லை. ஏன்னா வண்டி வந்தோன்னா உடனே கையை கட்டணும், நெருங்கி போகணும், ஃபோட்டோ எடுக்கணும், வண்டி மேலேன்னு அந்த ஆர்வம் புரியுது. உங்களோட அன்பு தயவு செஞ்சு தொந்தரவு கொடுக்கானுங்க தளபதி விஜய்க்கு. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அவர் நிறைய ஊருக்கு பிரச்சாரம் பண்ண போக வேண்டிய இடம் இருக்குது. அதனால தொண்டர்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வண்டி பின்னாடி யாரும் போகாதீங்க. உங்களுடைய பாதுகாப்பு தான் சொல்கிறாங்க. இந்த பாதுகாப்பு நீங்கள் இதை மீறினீங்கன்னா கெட்ட பேர் தளபதி விஜய்க்கு தான். அதனால் தயவு செஞ்சு வண்டி பின்னாடி தொடர்ந்து வாகனம் பின்னாடி போகாதீங்க. அவர் நிம்மதியாக பிரச்சாரம் பண்ண விடுங்க. இதனால் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இனிவரும் நாட்களில் தயவு செஞ்சு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன்.